ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே. நாரத பகவான் என்ன சொல்றாருன்னா, சுவாமி தங்களுடைய திருநாமத்தை திருப்பெரியற பூலோகத்தில் நாராயணா நாராயணான்னு சொல்றாங்க. அந்த நாராயணனுடைய திருநாமம் என்னன்று சொல்றதுக்கு தெரியல. அந்த திருநாமத்தை கொடுங்க, நான் பூலோகத்தில் போய் மக்கள்கிட்ட எல்லாரையும் கொடுத்து இது திருநாமம், அந்த நாமத்துடைய சிறப்பு என்ன அப்படி பாருங்க அப்படின்னு இந்த திருநாமத்தை நாரத பகவான் பூலோகத்துக்கு வாங்கிட்டு வர்றாரு. திருநாமத்தை நாரத பகவான் நம்மலாம் போட்டுக்கிறோம், நம்மலாம் நாமம் போட்டிருக்கோம். ஆனால் பூலோகத்தில் யாருமே நாமத்துடைய சிறப்பு என்னன்னு தெரியல, இந்த நாமத்தை கொடுங்க அப்படின்றார். சரி அப்படின்ட்டு பூலோகத்தை எடுத்து போய் வைணவர்களுக்கெல்லாம் நாராயணனுடைய சிறப்பை சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாமத்தை கொடுக்குறாரு. இதுதான் திருநாமம். இந்த நாமம் நல்லதொரு நாமம், இதை சொன்னாலே உன் பாவம் பறந்தோடும். நல்லதொரு நாமம் ஸ்ரீநாராயணனின் திருநாமம், இதை சொன்னாலே உன் பாவம் பறந்தோடும். புண்ணியம் இந்த நாமம், புண்ணியம் இந்த நாமம், இதை சொன்னாலே இந்த பூமியே உன்னை வணங்கும். இதை நீ சொன்னாலே இந்த பூமியே உன்னை வணங்கும். இதை அனுதினமும் மனம் நினைத்தாலே வைகுண்டமே உன்னை அழைத்து செல்லும். இந்த நாமம் நிஜமே நல்லதொரு நாமம், இந்த திருநாமம், இந்த திருநாமம். பகவானே நாராயணமூர்த்திகிட்ட போய் சொல்றார், ஐயா நீங்கள் கொடுத்த நாமம் பூலோகத்தில் போய் பரப்புனேன், எல்லாம் இந்த நாமத்துடைய நெற்றியில் சூடி உங்களுடைய திருப்பெருமை எல்லாம் சொல்லி பாடிட்டு இருக்காங்க. இந்த நாமத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதுடைய பாடல் என்ன அப்படின்றதுடைய சிறப்பை அடுத்த கட்டு பார்ப்போம். புண்ணிய நாமம், இந்த நாமம் வைகுண்டம் போகும்னு சொல்கிறாங்க. வைகுண்டம் என்ன, சொர்க்க வாசல் என்ன அப்படின்றது 2 சிறப்பு இருக்குது. அதை சொல்லுவோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.